ஒரு கதை சொல்லட்டா சார்? ஒரு அப்பா தன் செல்ல மகளுடன், பாசமான ரொம்ப அன்பான தன்னுடைய மகளுடன் சாலை வழியாக போகிறாரு. அப்போது அந்த வழியாக கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், கம்மர்கட்டு இந்த மாதிரியான மிட்டாய்களை விற்றுக்கிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே அந்த குழந்தை எனக்கு அந்த மிட்டாயை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அழுகுது. அப்பா ஒரே மனதோடு இருக்கிறாரு. நம்ம வாங்கி தரக்கூடாது, சாக்லேட்டை வாங்கி தரக்கூடாதுன்னு ஒரே பிடிவாதமாக இருக்கார். அடுத்து சின்ன சின்ன பொம்மைகளை விற்றுட்ருக்குறாங்க. அந்த அப்பானால் வாங்கி தர முடியாமல் இல்லை, ஆனால் வாங்கி தரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கார். வாங்கியும் தரலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, அழுகிற தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய மொபைல் ஃபோனை கொடுக்குறாரு. தன்னுடைய மொபைல் ஃபோனை கொடுத்து அந்த குழந்தையோட அழுகையை அப்போதைக்கு ஆஃப் பண்ணிடுறாரு. சாக்லேட் கேட்டு அழுதப்போ ஒரு தடவை கொடுக்குறாரு, மறுபடியும் பொம்மை கேட்டு அழுகும் பொழுது ஒரு தடவை மொபைல் ஃபோனை கொடுக்குறாரு. இப்படியே கொடுத்து கொடுத்து பழகவும் அந்த குழந்தையும் சரின்னு அழுகையை நிப்பாட்டிட்டு மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்றா. இந்த செயல் அந்த அப்பா செஞ்சது சரியா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். குழந்தை எது கேட்டாலும் அப்பாலாம் அந்த குழந்தையை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கையில் கொடுத்துட்றது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிட்டாயை சாப்பிட்ருந்தா மிட்டாயோட போயிருந்திருக்கும், பொம்மையோடு வச்சு விளாண்டு அந்த குழந்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருந்திருக்கும். அப்போ எல்லாம் அந்த மொபைல் ஃபோன் அதுக்கு பதிலாக கொடுத்ததுனால வந்த வினை, ரொம்ப சாஃப்டான சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய அப்பா அப்பான்னு பிரியமாக இருந்த குழந்தை கொஞ்ச நாள் சொன்ன பேச்சு கேட்காமல் போயிடுச்சு. மொபைல் ஃபோனுக்காக அழுது அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் மொபைல் ஃபோன் இருக்கும்போது அதை பிடுங்கிட்டோம்னா, மொபைல் ஃபோனை கொடுக்காமல் விட்டால் ஓவராக பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, பிடிவாத குணம் அதிகமாகிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, பவர் கம்மியாயிடுச்சு. எந்நேரம் பார்த்தாலும் மொபைல், தூங்கும்போது கூட மொபைல் தேவை, மொபைலை கொடுத்தா தான் சாப்பிடுது, கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா அம்மா கூட சரியாக பேசுகிறதில்ல, ஓடி ஆடி விளையாடுறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த குழந்தையா, அந்த தந்தையா? இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கோம், அந்த அப்பா செஞ்சது தப்பு தான், பேசாமல் அந்த குழந்தை கிட்ட சாக்லேட்டையும் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருந்தா அப்போயோட முடிஞ்சு போயிருந்திருக்கும், மொபைல் ஃபோனை கண்ணில் காட்டாமே விட்டுருக்கலாம், குழந்தையாவது சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கதையை கொஞ்சம் அப்படியே மாற்றி உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த குழந்தை தான் நமது உடல், அந்த பாசமான அப்பா நம்ம தான். அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, சுகர் வராமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட எனக்கு வேணும்னு கேட்குது. ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்குது. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த உடலான குழந்தை கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் முடியும், வாக்கிங் போக முடியும், சத்தான உணவுகள் சாப்பிட்ருக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் பிடிவாதமாக தவிர்த்துட்டு செல்ஃபோனை கையில் கொடுக்குற மாதிரி, உனக்கு தேவை என்ன, சுகர் குறையணும் அவ்வளோதானே, இந்தா அதுக்கு ஒரு மாத்திரையை போடு, இன்சுலின் போட்டுக்க. உனக்கு என்ன, ப்ரெஷர் குறையணும் அவ்வளோதானே, இந்தா அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்க. ஹார்ட் ப்ராப்ளம் குறையணுமோ அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை ஒன்று போட்டுக்க. இப்படியே சொல்லி சொல்லி செல்ஃபோன் என்கிற மாத்திரைகளை நம்ம அந்த குழந்தைன்ற உடலுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றோம். அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஆகுது, செல்ஃபோன் பார்த்த குழந்தைக்கு எப்படி அடம்பிடிச்சு பிடிவாதம் பண்ணி உடல்நல குறைபாடுகள் கண்ணெல்லாம் போச்சோ, அதே மாதிரி நம்ம மாத்திரைகளை போட்டு போட்டு நமது உடலானது அதோடைய டாக்ஸின்ஸ், அதோடைய பவரெல்லாம் தாங்க முடியாமல் கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு, 120 வருடங்கள் வாழ்ந்த மனிதன் 60 வருஷம்தான் ஆயுள் காலம்ன்றது ஆகி இப்போ 34, 35லேயே அட்டாக் இறந்துடுறான். தன்னுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் அனைத்தையும் விட்டுட்டு இறந்துடுறான். கோடி கோடியாக சொத்து இருக்கும், ஆனால் உடம்பில் 1000 நோய் இருக்கும்.
வேறு வழி இல்லை, இதுதான். நம்ம தான் பிடிவாதமான அப்பாவாச்சே, வாக்கிங் போக மாட்டோம், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட மாட்டோம், எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தையை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லி செல்ஃபோனை கொடுக்குற மாதிரி மாத்திரைகளை போட்டு 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 குழந்தை என்கிற உடலை கெடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த உடலானது என்ன பண்ணுதுன்னா, மாத்திரையை போட்டால் தான் நார்மலாக இயங்குவேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுது. எப்படி குழந்தை செல்ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுவேன், படிப்பேன், உட்காருவேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணு, அழுகாமல் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுச்சோ, இப்போ அதே மாதிரி உடலானது என்ன பண்ணுது, மாத்திரைகளை போட்டால்தான் இயல்பாக இயங்குவேன், மாத்திரையை போட்டால் தான் தூங்குவேன், மாத்திரையை போட்டால் தான் ப்ரெஷர் நார்மலாக இருக்கும், மாத்திரையை போட்டால் தான் ஹார்ட் நல்லா துடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். போடாமல் விட்டால் என்னாகும், அதோடைய எதிரொலி பயங்கரமாக மூச்சு விடுறதுல சிரமம், எல்லாமே கஷ்டம், உயிர் வாழவே முடியாது மாத்திரை இல்லைன்னா அப்படின்ற மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ தப்பு உடல் மீதா நமது மீதா சொல்லுங்கள்? எல்லோரும் பிறக்கும் பொழுதும் ஆரோக்கியமான குழந்தையாக தான் பெற்றெடுக்கிறாங்க எல்லாருக்குமே. அப்போ எல்லாருக்குமே அந்த அதிக ஊட்டச்சத்துக்கள், அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தோடைய தான் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த உடலை நம்ம என்ன பண்ணிடுறோம், சரிவர கவனிக்காமல் ஆரம்பத்திலிருந்து பீஸா, பர்கர், அதை இதையும் சாப்பிட்டு செஞ்சு இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு உடலுக்கு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதை கெடுத்து வச்சிட்டோம். ஒரு தந்தை செல்ஃபோனை கொடுத்து எப்படி குழந்தையை கெடுத்தாரோ அதே போல் நாம் நமது உடலுக்கு மாத்திரைகளை, மருந்துகளை கொடுத்து கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்க மறந்து கெடுத்துட்டோம். அது கேட்கும்போது கொஞ்சோண்டு வாக்கிங் போயிருந்தால், அதை கேட்கும்போது கொஞ்சோண்டு நல்ல உணவுகள் சாப்பிட்ருந்தா இந்நேரம் அதுவும் இந்த மாத்திரைன்ற செல்ஃபோன் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்கும் இல்லையா? தப்பு யார் பேரில்? நம்ம பேரில். அப்போது இந்த உடலுக்கு இப்போது என்ன தேவை, அந்த குழந்தைக்கு என்ன தேவை, நல்ல ஒரு நண்பன். அந்த செல்ஃபோனுக்கு பதிலாக யாரை கொடுக்கணும்னா ஒரு நல்ல நண்பனை கொடுக்கணும். அந்த நண்பனோடு சேர்ந்து விளையாடணும், பொழுதுபோக்கணும். அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த செல்ஃபோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் மறுபடியும் பழையபடி தன்னுடைய இயற்கையான வாழ்க்கையை ஆரம்பிக்கும் இல்லையா? அதே போல் நம்ம ஏற்கனவே கெடுத்து வச்சிட்ட நம்ம உடம்புக்கு ஒரு நண்பன் தேவை. அந்த நண்பன் தான் நமது ஹெய்டான் நிறுவனம், ஹெய்டான் ப்ராடக்ட்ஸ். ஏற்கனவே உடம்பை கெடுத்துட்டோம், அதை சரி பண்ணிக்கிறதுக்காக திரும்ப ஒரு நண்பன் தேவை இல்லையா? திரும்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கூட்டிகிட்டு போகணும்ல, அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்கள் உடல் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் தாராளமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். ஒரு புது நண்பனை தேடுங்கள், புது வழியை தேடுங்கள், மாற்று வழியை தேடுங்கள். ஒரு கம்பெனி மாத்திரைக்கு பதிலாக இன்னொரு கம்பெனி மாத்திரையை தேடுறதுக்கு பதிலாக மாத்திரையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன தேவையோ அந்த நண்பனை தேடுங்கள். உங்கள் உடல் மேலே அக்கறை இருந்தால், காலம்பூரா சம்பாதிக்கிறீங்க, நிறைய நேரம் ஒதுக்குறீங்க சம்பாத்தியத்துக்காக, குடும்பத்துக்காக ஓடுறீங்க, அந்த குடும்பத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீர்களா அப்படின்னா இல்லை. நீங்கள் 4 மாத்திரை சாப்பிடுவீங்க, உங்கள் வீட்டில் 2 மாத்திரை சாப்பிடுவாங்க, குழந்தைகள் 1 மாத்திரை சாப்பிடுவாங்க. அதில் தான் ஓடிட்டுருக்கும். குழந்தைக்கு சளியாக உடனே டக்குன்னு ஒரு 4 மாத்திரை போடு, ஒரு சிறப்பை போடு. அதனால் உங்கள் உடல் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமானால், உங்கள் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் உங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அதை வைத்து எப்படி வருமானம் சம்பாதிக்கலாம். ஒரு பொருள் சொல்லியாச்சு, பொருளை வாங்குறதுக்கும் நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா? அதுக்குண்டான வழிமுறைகளையும் சொல்லி, இதை நீங்கள் உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், தொழிலாகவும் எடுத்து செய்யலாம். கண்டிப்பான ரிசல்ட்டு 3 மாதத்தில், 3 மாதத்தில் நீங்கள் இந்த மாத்திரை மருந்துலேருந்து வெளிவரலாம். பழையபடி உங்களுடைய ஆரோக்கியமான உடலை பெறலாம். இந்த மாத்திரை மருந்துகள்னால் வரக்கூடிய சொரியாசிஸ் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சவால் விட்டு தீர்க்கப்படும். நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரியான உடல் பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் ரிப்போர்ட்டுகளை எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே இலவச ஆலோசனை, நீங்கள் எந்த ஃபீஸும் கொடுக்க வேண்டாம், இலவச ஆலோசனை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், வாங்க சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ப்ராடக்டை எடுத்து பாருங்கள்.